Hello guys, this is Ram and welcome back to Fine Tackle. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்டியூம்ல வேற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், நம்ம போக போற இடம் பாத்தீங்கன்னா God's own country கேரளாவுக்கு போக போறோம். And கேரளால இருக்கக்கூடிய தேக்கடி and அங்க இருக்கக்கூடிய கார்மெலியா ஹெவன் ரெசார்ட் and ட்ரீ ஹவுஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கான பிளேஸ். ஹலோ கைஸ், ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட்டோட நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்மெலியா ஹெவன் ரெசார்ட் நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை நம்ம தாண்டியாச்சு. அண்ட் இப்போ தேனி கம்பம்பேட்டு அந்த ரூட் வழியாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். பார்க்கக்கூடிய பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கா க்ரீனரியாக இருக்குது. செம்ம பிளேஸ் இது ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நீலகிரியில் ஆரம்பித்து இடுக்கியில் இருக்கக்கூடிய இந்த கார்மெலியா ஹெவன் ரெசார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம் ஆன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒன்று மரத்து மேலே வீடு கட்டி தங்கியிருப்பாங்க, இல்லைனா குகையில் தங்கியிருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் த சேம் இப்போது இந்த காலத்துலையும் உங்களுக்கு அதே மாதிரி மரத்தில் ஒரு வீடும் குகைக்குள்ள ஒரு வீடும் ஆடம்பரமாக கட்டி கொடுத்தா நீங்கள் தங்குவீங்களா மாட்டிங்களா? ஸோ சேம் இந்த கார்மெலியா ஹெவன் ரெசார்ட் அதை தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ உங்களால் பார்க்க முடியும், நம்ம கார்மெலியா ஹெவனுக்குள்ளே வந்துட்டோம். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க தேக்கடி அண்ட் இங்கே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்தமேடு அப்படின்ற டவுனில் தான் இந்த கார்மெலியா ஹெவன் இருக்குது. கார்மெலியா ஹெவன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் கேரளா. 1995 ஸ்டார்ட் பண்ண இந்த ரெசார்ட் 55 ஏக்கர் ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே கட்டின ரெசார்ட் இது. அது மட்டும் இல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்தில் இந்த ரெசார்ட்டை கட்டியிருக்காங்க. கார்மெலியாவுக்கு சொந்தமான இந்த 55 ஏக்கர் ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது, லேக் இருக்குது, மவுண்டெயின் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே ஜீப் சஃபாரியும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்ணலாம். உங்களால் இப்போ இந்த ட்ரீ ஹவுஸை பார்க்க முடியும். அண்ட் நம்ம இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நைட் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூட்டில் நான் போயிட்டே இருக்கேன், உங்களால் பார்க்க முடியும். இதை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நீங்களே பாருங்களேன். அடியில் ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே தான் இவ்வளோ பெரிய ரூஃப் தாங்கிட்டு இருக்கு. உங்களால் பார்க்க முடியுதா? இப்போ நம்ம பார்க்குற அந்த ட்ரீ ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் கீழே போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏலக்காய் பிளான்டேஷன் வழியாக நடந்து போகும்போது கீழே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஏலக்காய்களும் அங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய மிக்ஸ் ஆஃப் ரூம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் காட்டேஜ், டீலக்ஸ் ரூம்ஸ் அண்ட் ட்ரீ ஹவுஸ், கேவ், இந்த மாதிரியான மிக்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, மேலே ஒரு வழியாக வந்தாச்சு. பால்கனிலேருந்து பார்க்கும்போது வாவ், செம்மையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காதமனோட அந்த பிளான்டேஷன் தான். ஓகே, நம்ம ரூம்குள்ளே போகலாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். வாவ், சான்ஸே இல்லைங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஆனால் மேலே பார்த்தோட்டி ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான், வேறு எதுவுமே அவங்க யூஸ் பண்ணலை. மெட்டல்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய மிரர் மட்டும்தான் வுட்டில் செய்யலை. அதை தவிர்த்துட்டு மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டு தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஏதோ வச்சுருக்காங்க. சோப் ஐட்டம் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெளியே நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எல்லா கர்ட்டனையும் நான் மாற்றுறேன். ஓகே, ஆனால் அந்த சைடு பக்கா சூப்பராக இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போது இது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நைட் டைம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேக்கை நான் காட்டுறேன். இதுவும் இந்த கார்மெலியா ஹெவனுக்கு சொந்தமான பிளேஸ் தான். அண்ட் இங்கே தான் போட்டிங்கெலாம் போவாங்க. ஆஃப் ரோடு இல்லைனா மவுண்டெயின் மேலெலாம் நீங்கள் ஜீப் ஓட்ட ஆசைப்பட்டீங்கன்னா கார்மெலியா ஹெவன் ஒரு நல்ல பிளேஸ். ஏன்னா நாங்கள் மவுண்டெயின்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சஃபரி அங்கே இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுக்கு சேர்ந்தோம். வந்த பிளேஸ் எல்லாமே ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ், செம்மையாக இருக்குது. இந்த ரெசார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் அதில் ஸ்டே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.